Greetings everyone. நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், which organization has formed its first all women battalion அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் விமன் பெட்டாலியன் யார் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் டைமாக இதை தான் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு பார்லிமெண்ட்ரி செக்யூரிட்டி, ஏர்போர்ட் செக்யூரிட்டி அதெல்லாம் கொடுக்கறது இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான். இவங்க அந்த ஃபர்ஸ்ட் விமன் பெட்டாலியன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், ஏர் இந்தியா ஹேஸ் கம்ப்ளீட்டட் இட்ஸ் மேர்ஜர் வித் விச் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏர் இந்தியா மேர்ஜர் அப்படிங்கிறது ரீசெண்டாக அடிக்கடி நியூஸில் வந்தது தான். ஸோ விஸ்தாரா அப்படிங்கிற இதோட தான் மேர்ஜ் ஆயிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், which article of the Paris agreement talks about carbon market அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயம், கார்பன் கிரெடிட்ஸ்ல ட்ரேட் பண்றது தான் இந்த கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது. எமிஷன்ஸை கம்மி பண்ற ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கார்பன் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த கார்பன் கிரெடிட்ஸை பேஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். எப்படி ருப்பியில ட்ரேட் பண்றோமோ அதே மாதிரி கார்பன் கிரெடிட்ஸ்ல ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த கார்பன் மார்க்கெட். ஸோ இது பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 வந்து இந்த COP21 வந்து இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 6 தான் இந்த கார்பன் மார்க்கெட்டை பற்றி பேசியிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், which of the following author won the Booker Prize 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சமந்தா ஹார்வே. என்ன புக் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிட்டால் அப்படிங்கிற இந்த புக்குக்காக. சரியா? ஆர்பிட்டால் அப்படிங்கிற இந்த புக். ஓகே, லாஸ்டா வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டயபெட்டிஸ் டே அப்படிங்கிறது November 14 இன்னைக்கு தான். சரியா? ஸோ இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.